அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்செந்தூர் கோயில் வளாகத்தில் பெண் ஒருவரை மாடு முட்டி தள்ளியதில் அந்த பெண் பக்தர் படுகாயம் அடைந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி கணேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தமிழகம் மட்டுமில்லாது பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவது வழக்கம். அந்த வகையில சென்னை பெருங்குளத்தூரை சேர்ந்த தேவன் ஆதிலட்சுமி தம்பதியினர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்தாங்க. இவங்க தேரடி வழியா கோயிலுக்கு வரும்போது தூண்டி விநாயகர் ஆலயம் பக்கத்துல மாடு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாடுகள் அந்த பகுதியில சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அப்ப அதுல ஒரு மாடு அவர்கள் மீது மோதல, ஆதிலட்சுமி அவங்க மேல மோதினதுல அவங்களுக்கு முகத்துல கன்னத்து பக்கத்துல காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவங்களுடைய காலிலையும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவங்கள ஆட்டோவில் கூட்டிட்டு போய் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சை கொடுக்கப்பட்டு திரும்ப அவங்களை அனுப்பப்பட்டிருக்காங்க. அவங்க சுவாமி தரிசனம் செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படலை. சுவாமி தரிசனம் செய்யாமலே திரும்பி போனதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. பாலா, தொடர்ச்சியா திருச்செந்தூர் பகுதிகளில் பக்தர்களுக்கு இந்த மாடுகளுடைய இடையூறு என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது. இதை தடுக்க திருச்செந்தூர் நிர்வாகம், கோயில் நிர்வாகம் சரி, நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. பாலா, விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ்.